This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து டெப்டி மேனேஜர் போன்ற அறிவிப்பு குறித்து வெளிவந்துள்ளது. அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெப்டி மேனேஜர் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,100 முதல் 1,77,500 வரை கொடுக்குறாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. அதில் பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 முதல் 1,12,400 வரை கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க 1 வேகன்சி. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 முதல் 1,12,400 வரை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,600 முதல் 92,300 வரை கொடுக்குறாங்க. இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதிக வேகன்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,500 முதல் 81,100 வரை கொடுக்குறாங்க. இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு, அது பின்னாடி பார்ப்போம் நம்ம. டெப்டி மேனேஜருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் லைப்ரரி சயின்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் எஸ்ஏ கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டு நீங்கள் வந்து சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 வேர் ஃபார் மினிட் இன் ஸ்டார்ட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் டைம் ஷல் பி 50 மினிட்ஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் 65 மினிட்ஸ் ஃபார் ஹிந்தி. இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க, மேலே பார்த்துருப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 500, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ மார்க்கு எத்தனை கொஸ்டின் கேட்போம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதை எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும் அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. கேண்டிடேட்டுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இமெயிலும் ஃபோன் மொபைல் நம்பர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு, அட்மிட் கார்டு, கால் லெட்டர், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எனி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் வந்து உங்களோட இமெயிலும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கான எஸ்எம்எஸும் தான் அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்போதைக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.